ஸோ அனைவருக்கும் வணக்கம். 2025 சைனிக் ஸ்கூல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போகிற எல்லா மாணவர்களுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷ் யூ ஆல் குட் லக். ஸோ நீங்கள் எல்லாருமே லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ பயப்படாமல் நல்லபடியாக தடுமாற்றம் இல்லாமல் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து என்ன நம்ம ஒரு விஷயம் ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஷின் பேப்பரை பார்த்து ரீசன் நோட் மூலியமாக மினிமம் 50% ஆஃப் மார்க்ஸை எப்படி எடுக்கலாம். சார் எனக்கு கான்செப்ட் தெரியாது, ஃபார்முலாஸ் தெரியாது, நோ யூ டோன்ட் வாண்ட் டு ஒரி அபவுட் அட் ஆல். அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க. சிம்பிள் கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணி மார்க்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒன்று தான். என்னென்னா, இஃப் யூ ஹாவ் அ எபிலிட்டி டு ஃபைண்ட் ரைட் கொஷின் யூ வில் கெட் மார்க்ஸ். சரியான கொஷினை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி சரியான கொஷினை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுங்க. நாங்கள் உங்களுக்கு எதுவுமே டீச் பண்ண போகிறதில்ல. சரியான கொஷினை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம எப்படி கான்செப்ட்டு இல்லாமல் ஃபார்முலாவே இல்லாமல் ஒரு கொஷினை நான் பிக் பண்ணியிருக்கேன், அதை எப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மூலியமாக நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், இது ஓல்டு சைனிக் ஸ்கூல், அதாவது 2024 நடந்த மேத்ஸ் கொஷின் ஒன்று. த நம்பர் ஹூஸ் 20% இஸ் ஈக்குவல் டு 10. ஒரு நம்பர், அந்த நம்பரோட 20% எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா நம்பர் 10க்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு நீங்கள் ஒரு பேசிக் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே மோர் தென் எனஃப். இங்கே பாருங்கள், 20% ஆஃப் அ நம்பர் இஸ் ஈக்குவல் டு 10ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூஸ்வலாகவே நம்ம பர்சன்டேஜை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், பை 100 போடுவோம். ஸோ 20/100 இன்ட்டு தட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 10. ஸோ கேன்சல் பண்ணுங்கள், 0 will get cancel. So 200 அடிச்சிங்கன்னா 50. ஸோ n ஈக்குவல் டு 50. இது ரொம்ப சிம்பிள். இந்த கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு ஃபார்முலா தேவையில்லை, உங்களுக்கு கான்செப்ட் தேவையில்லை, பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா போதும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸை நீங்கள் எக்ஸாம் சென்டரில் நுழைஞ்சோடனே நீங்கள் மேத்ஸ் கொஷின், மேத்ஸ் டாபிக்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறப்ப அதை ஃபைண்ட் அவுட் பண்ண பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கன்சம்ஷனை அது குறைக்கும். ஏன்னா இதுக்கு கான்செப்ட்ஸ் தேவை கிடையாது, ஃபார்முலாஸ் தேவை கிடையாது. எகெயின் அண்ட் எகெயின் ஐம் ரிப்பீட்டிங். அந்த மாதிரி கொஷின்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா ஷுவராக உங்களால் மினிமம் 25 கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஸோ நோ கான்செப்ட் நோ ஃபார்முலா சீரீஸில் நம்ம இன்னொரு கொஷின் சைனிக் ஸ்கூல் கொஷின் பிக் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பாருங்கள் எப்படி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கில் சால்வ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. 46% ஆஃப் அ நம்பர் இஸ் 115ன்னு சொல்லியிருக்காங்க. தென் வாட் இஸ் 150% ஆஃப் அ நம்பர்? நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த நம்பர் என்னங்கிறத ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அதுக்கு 150% எடுத்திங்கன்னா அதுதான் ஆன்சர். ஸோ இது பாருங்கள், 46/100 ஆஃப் தட் நம்பர் is equal to 115. ஸோ கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிட்டோம். ஜஸ்ட் கேன்சல் இட். 12 கேன்சல் பண்ணால் 23, திஸ் இஸ் 50. 23 1/5 கேன்சல் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் 5 times. ஸோ n ஈக்குவல் டு 250. இப்போ நமக்கு என்ன வேணும், வாட் இஸ் 150% ஆஃப் த நம்பர்? அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்? அந்த நம்பருக்கு வாட் இஸ் 150%? ஸோ by 100, 0 will get cancel. So 0 will get cancelled. 25 into 15 is 375. ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸை எப்பயுமே ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. ஸோ ஃபைண்டிங் ரைட் கொஷின்ஸ் மாடலில் ஒன் கொஷின் எடுத்துருக்கோம் பாருங்கள். த சம் ஆஃப் கிரேட்டஸ்ட் 4-digit நம்பர் அண்ட் ஸ்மாலஸ்ட் 3-digit நம்பர் இஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ வி ஆல் நோ கிரேட்டஸ்ட் 4-digit அப்படின்னாலே 9999. The smallest 3-digit number அப்படின்னா that is nothing but 100. When you add it will give you the answer 990. So the answer is 10099. So one more simple question பாருங்க. In an examination, Divya scored 340 out of 400. Then percentage of marks she scored. என்ன கேட்குறாங்கன்னா, ஸோ 400ல் she got 340. ஸோ இந்த 340ங்கிறது 400ல் எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். ஸோ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது இன்ட்டு 100%. யூ ஜஸ்ட் கேன்சல் இட். 0 will get cancelled. 4ஐயும் 340 அடிச்சிங்கன்னா that is almost 85. ஸோ the answer is 85%. ரொம்ப சிம்பிள். ஸோ ஒன் மோர் கொஷின். Jasper purchased old car for 1,18,000 and spent 17,000 on its maintenance. If he sold the car for 1,40,000, find his profit percentage. ஸோ இதில் என்ன கேட்குறாங்கன்னா, ஸோ ஒரு கார் 1,18,000க்கு வாங்குறாங்க, அண்ட் தென் மெயின்டெனன்ஸுக்கு 7,000 ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1,25,000. ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா, திஸ் 1,25,000 1,40,000 மாறுது. ஸோ இட் மீன்ஸ்
நீங்கள் ரெண்டையும் வந்து சப்ராக்ட் பண்ணால் it will give you 15,000 ரைட். ஸோ இட் இஸ் நத்திங் பட் 15,000. நீங்கள் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னா கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ஸில் என்ன பர்சன்டேஜ் வந்து 1,25,000 என்ன பர்சன்டேஜ் வந்து 1,40,000 மாறுதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். அது பாருங்கள். ஸோ லெட்ஸ் டேக் 10%. ஸோ 1,25,000 at 10%, that is nothing but 12,500. You just add one more percentage. So at 1%, 1,25,000. So the answer is 1,250. Again at 1%, 1,250. When you add, it will give you 15,000. So the answer is, இதை ஆட் பண்ணிங்கன்னா 12%. ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 12%. ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இந்த 5 கொஷின்ஸுமே வந்து ஒரு கான்செப்டோ ஒரு ஃபார்முலாவோ யூஸ் பண்ணாமல் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணி சால்வ் பண்ணுற கொஷின்ஸ் தான். ஸோ இது வந்து பார்ட் 1க்கு நம்ம வந்து சால்வ் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து வந்து பார்ட் 2 பார்ட் 3ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொஷின்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போவோம். மேக் ஷுர் நீங்கள் வந்து இந்த கொஷின்ஸ்க்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். த விக்ட்ரி இஸ் யோர்ஸ். தேங்க்யூ.